நன்னிலம் சட்டமன்ற தொகுதி, மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை தொகுதி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி. நான் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தலைவர் அவர்கள் எங்களை அழைத்து உடன்பிறப்பே வா என்ற நிகழ்ச்சியில் இன்று நேரில் சந்தித்தேன். நான் தலைவரை பார்த்து மன்னற்ற மகிழ்ச்சியா இருக்கு. உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியில கழக தலைவர் அவர்களை சந்திச்சேன். தலைவர் அருகில் உட்கார வைத்த என் தந்தையை போல் எனக்கு அறிவுரை சொல்லியும் பேசுனதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எத்தனையோ வேலைகள் பலுவல் கிடைக்க இடையில் என்னை போன்ற பேரூர் செயலாளர் அழைத்து அருகில் அமர்த்தி நான் இது நாள் வரை செய்த பணியினை ஒன்றையும் சொல்லி இந்த பணி செஞ்சிருக்க பாராட்டல். தலைவர் அவர்கள் என்னை பாராட்டினாங்க. அந்த பாராட்டுதல் எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி அளிச்சுது. நாங்கள் இரவு பகலாக உழைக்கின்றோம். அந்த உழைப்புக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. 40 வருடம் நாங்கள் பணியாற்றியதை பற்றி எனக்கே தெரியாது. ஆனால் தலைவர் அவர்கள் என்னை பற்றி எல்லா விதத்திலையும் அவருக்கு இந்த ரிப்போர்ட்டை வச்சு பேசும்பொழுது எனக்கு மிக 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 மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தலைவரை பார்த்த சந்தோஷம் சொல்லவே முடியாது. அன்போடும் அரவணைப்போடும் எதிர்காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார்கள். பெய்வென்று உழைக்க வேண்டும் எண்ணத்தை எங்கள் மனதிலே தலைவர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறது. தலைவரோட திட்டங்கள்லாம் ஒவ்வொரு திட்டங்களும் முத்தான திட்டங்களா இருக்கு. பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பா இருக்கு. எந்த ஆட்சியிலும் நடக்காத அளவிற்கு இந்த தடவை நடந்திருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள். மக்களும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். 2026 திராவிட மாடல் ஆட்சிதான் வரும். மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும். கழக தலைவர் தளபதியார் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக அரியணை ஏறுவார். அந்த நாளை தான் நாங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.